ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான தேங்காய் பால் சேர்த்து ப்ரான் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் காப்படியில் ஒரு உலக்கு சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அடுத்தது நான் ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன், 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், இது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நான் இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் நான் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு நட்சத்திரப்பூ சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறமா நான் 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ப்ரானில் கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். ப்ரான் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நான் அரிசி அளந்ததுலேயே 1 உலக்கு தேங்காய் பாலும் 1 உலக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் அதில் அரை பழம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் நான் தயிர் சேர்க்கலை, ஏன்னா நான் ப்ரானோடைய சேர்த்துருந்தனால இதில் சேர்க்கலை. அடுத்ததாக நான் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன். நடுப்பரை நான் கிண்டி கிண்டி விட்டுக்கிறேன், அடி பிடிக்காத மாதிரி. நல்லா அடியோட்டு கிண்டி விட்டுக்கணும், அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. நமக்கு அரிசியும் தண்ணியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வரவும் இதை நம்ம ஒரு தோசைக்கல்லுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு தோசைக்கல் எடுத்திருக்கேன். இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே பிரியாணி தம் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுக்குமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அடுத்ததாக நான் தோசைக்கல்ல 10 நிமிஷம் சூடு பண்ணிக்கிறேன். அது மேலே இந்த சட்டியை வச்சுக்கிறேன். சட்டிக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா சிறுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது தம்லேயே கிடக்கட்டும். அதுக்கப்புறமா இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், நமக்கு அடி பிடிச்சிருக்காது. இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். இது நம்ம அதிக காரம் சேர்க்காதனால நம்ம கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் காரசாரமான சிக்கன் கிரேவியோடு சர்வ் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.